வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா எவதடுத்தும் ஏன் ரூட்டு மாறாதப்பா நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா தர நடுக்கிற பர அடிக்கணும் நாடத்தா விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கண்டா சேஸ் அடிக்க கேட்டா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க
தாய தத்தா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கண்ட சேசடிக்க கேட்டா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வரப்பாளையம் ஊராட்சி சங்கனார்பாளையம் பள்ளியில் 10வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு தலைமை தாங்க வந்திருந்த தலைவர் அவர்களையும் முன்னாள் தலைவர் அவர்களையும் பெற்றோர் ஆசிரியர் உறுப்பினர்களையும் எஸ்எம்சி உறுப்பினர்களையும் வருக வருக என எனது பள்ளியின் சார்பில் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். அடுத்த நிகழ்வு வந்தவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. நமது ஊராட்சி மன்ற தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு பொன்னாடி வழங்குமாறு நமது பள்ளியின் கணித பட்டாதாரி ஆசிரியர் திரு ராஜேந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு பெரியசாமி அவர்களுக்கு நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை பொன்னாடி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி பரணி அவர்களுக்கு பொன்னாடை வழங்குமாறு நமது ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திருமதி வித்யா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நமது பெட்ரோல் ஆசிரியர் கழக தலைவர் திருமதி பத்மாவதி அவர்களுக்கு பொன்னாடை வழங்குமாறு திருமதி பவளக்கொடி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஐடிகே தன்னார்வலருக்கு பொன்னாடை வழங்குமாறு சுபாஷினி அவர்களுக்கு பொன்னாடை வழங்குமாறு இடைநிலை ஆசிரியர் சரண்யா அவர்களுக்கு திரு ஆனந்தன் அவர்களுக்கு பொன்னாடை வழங்குமாறு நமது கணித பட்டாதாரி ஆசிரியர் திரு ராஜேந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். 2023-24 வருடத்தின் பள்ளியின் நிகழ்வுகளை ஆண்டறிக்கையாக வாசிக்க வருமாறு நமது அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திருமதி கலைச்செல்வி அவர்களை அழைக்கிறோம். திமுக கழகம் சார்பாக 1500 ரூபாய் நன்கொடையாக வழங்கிய மூர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டறிக்கை. தொடக்கப்பள்ளியாக பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட நாள் 8/7/1998. நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட நாள் 7/8/2009. 2023-2024 கல்வியாண்டில் பள்ளி துவங்கிய நாள் 12/6/2023. அனைத்து பள்ளி வயது குழந்தைகளும் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். ஜூலை 15 காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று கொடியேற்றப்பட்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தன்று மாணவர்கள் ஆசிரியரின் சிறப்புகளை பற்றி உரையாடினர். முதல் பருவம் முடிவுற்று 2ஆம் பருவம் 3/10/2024 அன்று தொடங்கியது. மாணவர்கள் கிளப் ஆக்டிவிட்டீஸ், இலக்கிய மன்றம், சிறார் திரைப்படம், வானவில் மன்றம், தேன் சிட்டு வினாடி வினா போன்ற போட்டிகளுக்கு வட்டார அளவில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றனர். 2ஆம் பருவம் முடிந்து 2/1/2024 அன்று 3ஆம் பருவம் தொடங்கியது. ஜனவரி 26, 2024 அன்று குடியரசு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. செப்டம்பர் மாதம் தேசிய குடற்புழு ஒழிப்பு தினம் கொண்டாடப்பட்டது. மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டன. 2022-23 கல்வியாண்டிற்கான SCMBC மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை பெற்று வழங்கப்பட்டது. பள்ளியில் யோகா, எளிய உடற்பயிற்சிகள், கணினி, உள் வெளி விளையாட்டுகள் மற்றும் தற்காப்பு கலை பயிற்சிகளும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி கல்வி அளிக்கப்படுகிறது. பள்ளி மானியம், பராமரிப்பு மானியம் 25,000 ரூபாய் பெறப்பட்டு பள்ளிக்கு தேவையான பொருள்கள் வழங்கப்பட்டது. சென்ற ஆண்டு முதல் மாணவர்களுக்கு கலை திருவிழா நடத்தப்படுகிறது. சென்ற ஆண்டு ஒன்றிய அளவில் நம் மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த ஆண்டு ஒன்றிய அளவில் பங்கேற்று வெற்றி பெற்று மாவட்ட அளவில் பங்கேற்று சிறப்பித்தனர். எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற திட்டத்தின் மூலம் பள்ளியில் காய்கறி தோட்டம் அமைக்கப்பட்டது. NILP, ITK, அலுமினி மாணவர்களுக்கும் முதியோர்களுக்குமான கற்பித்தல் மையங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. மேலும் EMIS இணையதளத்தில் அலுமினி பதிவு செய்ய மாணவர்கள் உதவினர். முதல் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் மூலம் கற்பித்தல் பணி சிறப்பாக நடைபெறுகிறது.
நமது பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பள்ளிக்கு 2 லட்சம் மதிப்புள்ள ஸ்மார்ட் போர்டு வழங்கியுள்ளார். வர்தமான் யான் கம்பெனி மூலம் பள்ளி மாணவர்களுக்கான கழிப்பறைகள் கட்டித்தரப்பட்டது. 2023ஆம் ஆண்டிலிருந்து மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. இந்த வருடத்தின் ஆண்டறிக்கை வாசித்த நமது பள்ளியின் ஆசிரியர் தலைச்செல்வி அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக சிறப்புரை வழங்க வருமாறு நமது கணித பட்டாதாரி ஆசிரியர் திரு ராஜேந்திரன் அவர்களை அழைக்கிறோம். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் எல்லோருக்கும் துணை இருக்கட்டும். நமது வரப்பாளையம் பள்ளி ஆண்டு வருகையிலிருந்து பட்டாம்பூச்சிகளாய் இவ்விழாவினை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இவ்விழாவினை தலைமை பொருட்டு நடத்தி கொண்டிருக்கும் நமது ஊராட்சி ஒன்றிய தலைவர் அவர்களை வருவருகென வரவேற்கிறேன். மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது நமது தொழில் அல்ல, அது நமது தவம் என்று பொன்மொழிக்கேற்ப கல்வியை கற்றுத்தரும் நமது கல்வி சாலையின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அறிவின் துளிகளை அள்ளித்தந்து வகுப்பறை எங்கும் புதுவை செய்கின்ற நமது அற்புத வித்தகர்களான அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களாக விளங்கும் ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்த நமது SMC உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். உறவில் உலகில் யாராலும் கொடுக்க முடியாத விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களுடைய அன்பும் அரவணைப்பும் தான் இத்தகைய நீங்கள்லாம் பெரிய ஆளாக வர்றதுக்கு அதுக்கு மிகச்சிறந்ததாக இருக்குது. நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகளின் மூலம் விருந்து படைக்க தயாராக உள்ள நமது பள்ளியின் துள்ளித்தெரியும் புள்ளிமான்களாக மாணவ செல்வங்களையும் வருங்கால தங்கங்களையும் வருங்கால சிங்கங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஊர் பொதுமக்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். மாணவர்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, கல்வி ஒன்று தான் உங்களை மேம்படுத்தும் இல்லையா? கல்வி செல்வம் ஒன்று தான் அழியாத செல்வம். இந்த செல்வத்தை இருந்துன்னா யாரும் திருட முடியாது. இதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் காலில் நீங்களே சொந்த காலில் நிற்கலாம். இதுக்கு தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது படிக்காதவங்க கூட சொல்லுவாங்க, தெரியும் அவங்களுக்கு. இதில் எந்த துணைக்காலும் வராது. சொல்லி பாருங்க, நீங்களே சொல்லி பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக, எந்த துணைக்காலுமே வராது. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ படிச்சினா உன் சொந்த காலில் நிற்கலாம். அதனால தான் அந்த கால் கூட அதில் போடல அவர். அது மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுடைய கல்வி உங்களுக்கே சொந்தமானது, அதை யாரும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. ரைட். அதுக்கு ஒரு கவிதை, கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து, அல்லல்ல குறையாதது, என்றென்றும் திகட்டாதது, நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது. கல்வி வந்தால் போகாதுங்க. அது கல்வி உங்ககிட்ட ஒரு தடவை வந்துருச்சுன்னா அதை விட்டு போகாது. அப்புறம் யாரும் வச்சுட்டும் போக முடியாது. ஒருத்தர் படிச்சிருக்காரு, அவங்க அப்பா சொத்து நிறையா வச்சுருக்காரு, பைக் வச்சுருக்காரு, நீங்கள் எடுத்து ஓட்டலாம் இல்லையா? விரும்பி படிச்சிங்கன்னா தான் அந்த கல்வி உங்களுக்கு நல்லா வரும். கடவுளே நீங்கள் விரும்பி கும்பிட்டீங்கன்னா தான் கடவுள் முன்னாடி தோன்றுவார். விரும்பாமல் நீங்கள் விரும்பாமல் சாமி கும்பிட்டீங்கன்னா கடவுள் உங்கள் முன்னாடி வரமாட்டார். அதே மாதிரி தான் கல்வி. அப்புறம் மாணவர்கள் பெற்றோர் சொல்படி கேட்கணும். நிறைய ஒரு தோட்டத்தில் திராட்சை பழத்தை பார்த்தாமா, ரொம்ப ஆசைப்பட்டுச்சாமா. ஆசைப்பட்டு என்ன பண்ணிச்சாமா, அந்த பழங்கள்லாம் சாப்பிடுன்னு நினச்சிச்சாமா. அந்த வேலிக்குள்ளே பூந்து அதை சாப்பிட்ணுன்னு நினச்ச பொழுது அந்த வேலியில் உள்ளே பூத முடியலையாமா, அந்த கேப் பத்தலையாமா. கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கவும் உள்ளே போக முடியல.
அதுக்கு என்ன பண்ணுதான், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பட்டினி கிடந்துச்சாமா. 10 நாள் பட்டினி கிடந்தோன்னா அப்படியே இழைச்சிருச்சாமா, உள்ளே போயிடுச்சாமா. உள்ளே போய் என்ன பண்ணிச்சாமா, நல்லா 4-5 நாள் எல்லா பழத்தையும் சாப்பிட்டு உடம்பு நல்லா பெருசாக வந்துச்சாமா. வெளியில் வர முடியல, அதால் வெளியில் வர முடியல. திருப்பி 10 நாள் பட்னியாக கிடந்து ஆள் இழைச்சிக்கிச்சாமா. அந்த நரியானது இழைச்சிருச்சாமா. இழைச்சவொடனே அப்புறம் தான் வெளியில் வந்தோம்மா. தோட்டக்காரன் பார்த்து, நீ உள்ளே போகும்போதும் எதுவும் கொண்டு போகல, வெளியில் வரும்போதும் எதுவும் கொண்டு வரல, அது மாதிரி தான் நம்ம மனித வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வரும்போது எதுவும் கொண்டு வரதில்ல, போகும்போது எதுவும் கொண்டுட்டு போகிறதில்ல. அதனால் இருக்கிற வாழ்க்கையை நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். வாழ்வில் வெற்றி பெற கற்கும் கல்விதான் உங்களுக்கு தடுமாறும் போது காப்பாற்றும். உங்களை தடுமாறும் போது காப்பாற்றும். உங்கள் பெயருக்கு பின்னால் டிகிரி போடலாம், என்ன படிச்சிருக்கோமோ அந்த டிகிரி போட்டுக்கலாம். படிச்சிங்கன்னா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். மாணவர்களே, மாணவ செல்வங்களே, அதனால் நீங்கள் கண்டிப்பாக படித்து வாழ்க்கையில் முன்னேறணும். பெற்றோர்களாகிய நீங்கள் மாணவ செல்வங்களை பாசிட்டிவாக பேசி வளர்த்துங்க, அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேறுவான். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருமாறு நமது பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி பரணி அவர்களை அழைக்கிறேன். பள்ளி மேலாண்மை குழுல தலைவராக இருக்கேன், அது எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளது மாசம் ஒருக்கா முதல்ல வச்சுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் பள்ளி மேலாண்மை குழு மீட்டிங் கடைசியா வச்சுட்டு இருந்தது. இப்போ முதலுக்கு வைக்கிறாங்க. அதனால பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களோ இல்லை பெற்றோர்களோ நம்மளோட ஆசிரியர் பெருமக்கள் நம்மளுக்கெல்லாம் தகவல் தெரிவிக்கிறாங்க. ஆனால் யாரும் வர்றதில்லை. அந்த எப்பவும் வந்துட்டு இருக்கிற ஒரு 5 பேர் 6 பேர் அப்படிதான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு நடைபெற இருக்கிற அந்த பள்ளி மேலாண்மை குழு மீட்டிங்ல எல்லாருமே கலந்துக்கோங்க. அது இல்லாத மாசம் ஒருக்கா நடக்கிற இந்த மீட்டிங்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா தான் நம்மளோட பெற்றோர்களோட அணுகுமுறையை நம்ம மாணவர்களோட, அதாவது அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி படிக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம குழந்தைங்க நம்ம ஸ்கூலுக்கு போனா என்ன பண்றாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். நாம வீட்டுல இருந்துகிட்டே இங்க போறானா, படிக்கிறாங்களா, வர்றாங்களா அப்படின்னு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம குழந்தைகளை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதனால நீங்க கண்டிப்பா அந்த மீட்டிங்ல கண்டிப்பா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா 8th NMMS சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடக்குது. அதாவது திறன் அடிப்படையில அந்த எக்ஸாம் நடக்குது. அது குழந்தைகளுக்கு தெரியும், சொல்லியிருப்பாங்க, ஆனா பெற்றோர்களுக்கு தெரியாது. நான் சொல்ற கேட்டுக்கோங்க. அந்த எக்ஸாம்ல நம்ம குழந்தைங்க படிச்சு நல்லா எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுனா அப்படின்னா மாதந்தோறும் 1000 ரூபாய், மாதந்தோறும் 1000 ரூபாய் 9ஆம் வகுப்பு ஆரம்பத்திலிருந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் 12ஆம் வகுப்பு முடியற வரைக்கும் அந்த பணம் கொடுக்கறாங்க. அதனால இந்த ஸ்கீம் எல்லாம் நம்ம பெற்றோர்களுக்கு தெரியறதில்ல. அந்த மீட்டிங்க்கு வந்தா நாங்க சொன்னாலும், தெரிஞ்சவங்க சொன்னாலும், ஆசிரியர் பெருமக்கள் சொன்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 12வது முடிச்சதுக்கு அப்புறமா நான் முதல்வன் திட்டத்துல நம்மளோட அரசே கல்லூரியில சேர்றதுக்கு உண்டான இதுவும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கும் 1000 ரூபாய் பணம், கல்லூரியில சேர்ந்தா மாசம் 1000 ரூபாய் அப்படின்னு. அதாவது 8வதுல எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுனா 9வதுல இருந்து அரசே படிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு நம்மளோட அரசு பள்ளிகள் நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம பெண் குழந்தைகளுக்காகட்டும் நம்ம மாணவர்களாகட்டும் எல்லாத்துக்கும் அளிக்கிறாங்க. அப்புறம் இடைநிற்றல் கல்விக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம குழந்தைங்க யாராவது பாதியில நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்கள போய் நாம பேசி கண்டிப்பா ஸ்கூலுக்கு போக வைக்கிறதுக்காக பள்ளி மேலாண்மை குழுல இருந்து எல்லாம் பண்ணாங்க. கவர்மெண்ட் யாருமே நம்ம அரசு யாருமே மாணவர்கள் இடைநிற்றல் கூடாது அப்படின்றதுக்காக அவங்களே இப்ப நேரடியா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு பள்ளியில குழு ஒன்று ஆரம்பிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசு, நம்மளோட அரசுல இப்போ பயங்கர நல்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஸ்கீம், அதாவது
அரசு பள்ளியில் படிச்சா கட்டாயம் வேலை 20% நம்மளுக்கு இடஒதுக்கீடும் தர்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து எல்லா விஷயங்களும் தெரியாது. கவர்மெண்ட் ஸ்கூல் போறாங்களா, போறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம அதாவது முதல்ல இருந்து படித்தோம் அப்படின்னா அந்த 20% ஒதுக்கீடு கிடைக்கிது. அதே 8ஆவதுல பாஸ் ஆனால் அந்த மாதம் 1000 ரூபாய் 12ஆம் வகுப்பு வரைக்கும் கிடைக்குது. அதுக்கப்புறமும் கல்லூரி சேர்றதுக்கு உண்டான அதாவது கல்லூரி சீட்டும் அவங்களே வாங்கி தராங்க அரசே. அதுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் ஆள் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு பணியமர்த்தி அவங்களுக்கு முதல்மா காலேஜில் சீட்டும் வாங்கி தராங்க. அது போக 1000 ரூபாய் பணமும் தராங்க. அதனால நம்மளுக்கு வந்து கட்டாயம் கல்வி அவசியம். நம்ம குழந்தைகளுக்கு இது வரைக்கும் எப்படியே இருந்திருக்கலாம். நம்ம அங்கே போனோமா தறி நெசமா காசு வாங்கணும் பண்ணிக்கலாம், இங்கே போனோமா கல்லொடைச்சோமா கிணறு வெட்டுறோமா அப்படின்னு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. படித்தால் மட்டுமே மதிப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மளோட உலகம் வந்து படிச்சாதான் மதிப்பு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால கட்டாயம் எந்த குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்னால் முடியாது அப்படின்னா பெற்றோர்கள் வந்து கவனம் எடுத்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லி கொடுங்க. பள்ளிக்கூடத்தில் வந்து பாருங்க, ஸ்கூலில் வந்து டீச்சர்கிட்ட சார்கிட்ட எல்லாம் கேளுங்க, பேசுங்க, கலந்துரையாடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கேளுங்க. அப்போ தான் வந்து நம்ம குழந்தைங்க எந்த லெவலில் இருக்காங்க எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரியும். அதனால எல்லாம் கண்டிப்பாக வந்து மீட்டிங் வச்சா கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு நமது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திருமதி பத்மாவதி அவர்களை அழைக்கிறேன். நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உறுப்பினர் அவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். கலை நிகழ்ச்சிகளெல்லாம் நல்லா புத்துணர்ச்சியாக பண்ணுங்கள், நல்லா படிங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொங்கபாளையம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு கோவிந்தசாமி சார் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறோம். அன்பார்ந்த பள்ளி மாணவ செல்வங்களே, ஊர் பெரியவர்களே, மேடையில் அமைந்திருக்கும் தலைவர் மற்றும் முன்னாள் தலைவர் உட்பட்ட அனைவருக்கும் மற்றும் பள்ளியின் ஆசிரியர் அனைவருக்கும் என்னுடைய நான் சார்ந்த கொங்கபாளையம் பள்ளியின் சார்பாக மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலை நிகழ்ச்சியானது குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஆர்வத்தையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுடைய பள்ளியில் செய்யணும் ஆசை தான். இருந்தாலும் எங்கள் பள்ளியில் குழந்தைகள் நம்ம கம்மியாக இருக்கனால அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் எங்களோட நிலவித்தை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற பள்ளியை பார்த்தம்போது பார்த்தீங்கன்னா நானும் வந்து பள்ளிக்கூட அடிப்படை வருவேன். பார்த்தீங்கன்னா அந்த தமிழக அரசினுடைய கலை திருவிழா ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்குது வருஷம். அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பல்வேறு வகையான போட்டியை நடத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திருக்குறள் ஒப்பிச்சல் போட்டியில் நடுவராக போட்டிருந்தாங்க. அந்த 6-8 குழந்தைகள் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா அப்படி மணிமணியாக சொன்னாங்க. அதாவது நம்முடைய பள்ளியானது இந்த வரப்பாளையம் பள்ளி சாணவாளையம் பள்ளியானது கிராமப்புற பள்ளியாக இருந்தாலும் கூட மாணவ செல்வங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. அதாவது எல்லாமே உங்களால் தான், இந்த ஊர் மக்களால் மட்டுமே நம்முடைய பள்ளியை சிறந்த பள்ளியாக உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்சி தலைவர் சொன்ன மாதிரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூப்பிட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, வந்து பாருங்கள். அப்போ தான் நம்முடைய குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். எதாக இருந்தாலும் டீச்சர்ஸ் கேளுங்க. யாராக இருந்தாலும் தைரியம் இல்லாமல் குழந்தைகளை நம்ம அதாவது குழந்தையினுடைய படிப்பு தான் முக்கியம். படிப்பு இல்லைன்னா இந்த காலத்தில் எதுவுமே இல்லை. அதனால் குழந்தை மேலே கல்வி நலன் அக்கறை கொண்டு நம்முடைய பள்ளியை இன்னும் மென்மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆவது வரைக்கும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் குழந்தை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக ஸ்ட்ரென்த் சேர்த்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்முடைய கிராமத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கிராமம் வந்து மிகச்சிறிய கிராமம் தான். இருந்தாலும் ஊர் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் முன்னாள் தலைவர் இன்னாள் தலைவர் அனைவருக்குமே நம்முடைய கிராமத்தை முன்னேற்றுவதற்கு இன்னும் நிறையா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கேட்ட போதெல்லாம் எதுவுமே மாட்டேன்னு சொன்னதே இல்லை. எது கேட்டாலும் பண்ணிக்கலாம் சார் சொல்கிறாங்களோ, மற்றபடி மாட்டேன்னு சொன்னதே இல்லை. அந்த வகையில் நாம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய பள்ளிக்கு தேவையான எல்லாம் கேட்டு பெற்று பார்த்தீங்கன்னா மாணவர் மனைகள் கலைஞர்ச்சிக்கு ஆர்வமாக இருக்கிறனால தெரியுது. அதனால் என்னுடைய நிறைய செய்து கொள்கிறேன். அனைவரும் கலைஞர்ச்சியை கண்டுகளித்து இந்த விழா சிறக்க என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா எவதடுத்து ஏ ரூட்டு மாறாதப்பா நான் ரெடிதான் வரவா
தத்தா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கண்ட சேஸ் அடிக்க கேட்டா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க
இவ்வளோ தூரம் எல்லாரும் வந்து இந்த விழாவை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த விழாவை ஏற்பாடு பண்ணுறதுக்கு உதவுன இந்த தலைவர் அவங்களுக்கும் முன்னாள் இந்நாள் தலைவர் அவங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விழா நடத்துறதுல எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைங்க இங்கே படிக்கிற பார்த்தீங்கன்னா 72 பேர் நம்ம ஸ்கூலில் படிக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ செலவாகுது என்னென்னு வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. தனியார் ஸ்கூலை விட அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்கிறதுலையே அதிகமாக செலவாகுது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு தோராயமான கணக்குப்படி பார்த்தாலே நம்ம குழந்தைங்க ஒவ்வொருத்தருக்கும் வருஷம் 55,000 ரூபா நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி அரசாங்கம் கட்டிகிட்டு இருக்கு. இது யாருக்கு தெரியும்னு தெரியல. ஒவ்வொரு இதுலேயும் சர்ச் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா, நம்ம வரப்பாளையம் ஸ்கூலுக்கு மட்டும் 72 பேருக்கு ஒரு குழந்தைகளுக்கு 55,000 ரூபா வருஷத்துக்கு செலவாகுது. நாம் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியுமா? இதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம குழந்தைகளை இவ்வளோ தூரம் படிக்க வைக்கிற நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கங்க. நான் ரெடிதான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவதடுத்தும் ஏ ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடிதான் வரவா அண்ணன், நான் தனியா வரவா தர நடுக்கிற பர அடிக்கிற நாடத்தா, விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா. 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டால கண்டா சேஸ் அடிக்க கேட்டா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க. அருள்பாலிக்கும் வரப்பாளையம் ஊரில் நிகழ்ச்சியின் முதலாவதாக அந்த மாரியம்மனையே கும்பிட்டு ஆட வருகின்றனர் எம்பள்ளி மாணவிகள். அலமேல மணிமகுடம் என் தாயிரந்த பூங்கரகம் ஒன்ன நினைச்சபடி புன்ன ஜெயிக்கும்படி வேண்டும் வரதா மாரியம்மா. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. போல் நின்று பாரம்மா வந்தேன் தேடி நானம்மா. தங்க திருவடிய தொழுதோமே இங்கு மனம் முருக அழுதோமே. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா.
ஊரெல்லாம் வாழ்த்துத்தான் கேட்கட்டும், வாழ்வே வளமே பார்க்கட்டும். சக்தி முழுதும் தந்து காப்பாயே, முக்தி நிலையை தந்து சேர்ப்பாயே. சாட்சி சொல்லும் தாயே துணை, நீ எல்லாம் பூவாக மாறட்டும். கருமாரியம்மா, மாரியம்மா, திரிசூலியம்மா, நீலியம்மா. நிலையாக நிலைக்க வைக்கும், எனக்கதெல்லாம் பதிக்க வைக்கும். காவல் நீதா காளியம்மா, மாரியம்மா, மாரியம்மா, திரிசூலியம்மா, நீலியம்மா. மாரியம்மா, மாரியம்மா, திரிசூலியம்மா, நீலியம்மா.
दिन भर सोच में डूबूं, मैं रात में जागूं न सोऊं, तू ही मेरे सपनों में ओ सजना। मैंने पायल है चनकाई, अब तो आजा तू हर जाई। मैंने पायल है चनकाई, अब तो आजा तू हर जाई। मेरी सांसों में तू है बसा ओ सजना, जाना अब तरसा ओ सजना, आ जाना अब तरसा। आँख में गजरा, बाल में गजरा, बिंदिया जो लगाई रे, देख के मेरी मस्त जवानी चंदा भी शर्माए। मेरी चूनर उड़ उड़ जाए, मेरी चूनर उड़ उड़ जाए। चले जब ये पुरवाई, बजे दिल में शहनाई, तू ही मेरे सपनों का ओ सजना। मैंने चूड़ी है खनकाई, अब तो आजा तू हर जाई। मैंने चूड़ी है खनकाई, अब तो आजा तू हर जाई। मेरी सांसों में तू है बसा ओ सजना, आ जाना अब तरसा। மாஸ்டர் ஓ மை மாஸ்டர், நீங்க இங்கிலியா புங்கிலியா ஜுங்கிலியா தா. மாஸ்டர் ஓ மை மாஸ்டர், நீங்க டக்கரிலும் டக்கர்னு சொல்லுவேனேடா. உலக உருண்டையை எடுத்து உள்ள கையில உருட்டு, வங்க கடலையும் அடிச்சு பாக்கெட் சைஸ்ல சுருட்டு. நீ நினைச்சதெல்லாம் பள்ளிக்கு வர ஓடு ஓடு, உன்னை ஜெயிக்க ஒரு ஆளே இல்ல ஆடி பாடு. புட்டு 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 புட் ஆன் யோர் ஷூஸ், செட் 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 ரைட் யோர் மூவ்ஸ். புட்டு 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 புட் ஆன் யோர் ஷூஸ், செட் 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 ரைட் யோர் மூவ்ஸ். மாஸ்டர் ஓ மை மாஸ்டர், நீங்க இங்கிலியா புங்கிலியா ஜுங்கிலியா தா. மாஸ்டர் ஓ மை மாஸ்டர், நீங்க டக்கரிலும் டக்கர்னு சொல்லுவேனேடா. எதுவும் செலவு இல்ல, எதுவும் வரவு இல்ல, உனக்கு பிடிச்சபடி என்ஜாய் பண்ணு. புதுசு பழசு இல்ல, சிறுசு பெருசு இல்ல, மனச உன் போக்கில் ஃபாலோ பண்ணு. எட்டு வச்சு நடந்து வந்தா பொண்ணா நம்பி எழுந்துட்டா, பின்னையே தொட்டிடலாம் நான் சாட்டா. எட்டு திக்கும் விரல பை, சக்சஸ் ஸ்டோரி எழுதி பை, கூகுள் முன்னா சுத்தம் இன்டர்நெட்டா. மேல அவசரணும் மேல, நானா உலகத்தை ஆள. புட்டு 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 புட் ஆன் யோர் ஷூஸ், செட் 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 ரைட் யோர் மூவ்ஸ். புட்டு 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 புட் ஆன் யோர் ஷூஸ், செட் 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 ரைட் யோர் மூவ்ஸ்.
பாட்டியை நம்ம வாட்டி வருகிறார் பாட்ட விளையாட்டம் அது எட்டி பார்க்கிறா பழிச்சு போட்டுண்டா ஒரு சோக்கு ஃபிகரடா முத்தத்தில் மரச கொளுத்தவா சிக்குற உதட்ட சுளிக்க எப்பமோ வேற சாட்டக்குன்னு திமிர அடக்கவா சிறுக்கி சிறுப்பில் உருக எப்பமோ நாளைக்குத்தான் கை பிறக்கும் தேதியாச்சு போகியது நந்தலாலா பொங்கலுக்கும் நாளைக்குத்தான் நந்தலாலா வீட்டுல நெத்து வர கூட்டின குப்பைகளை போட்டு மூட்டையா கட்டி வச்சு மூளையை தீய வச்சு மூட்டு போகட்டும் தீமையெல்லாம் சேரட்டும் நன்மையெல்லாம் சாமி பொங்கலோ பொங்கல்னு பாடட்டும் பாட்டெடுத்து பூமி தானனா தானன தானனா தானனா தானன தானனா தானனா தானன தானனா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா காளியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல்
நாடு ராவாச்சு கட்ட வேத பூவாச்சு பொன்னம்மா பிடியும் வரையில் போராடினோம் புதிதம் மதியாய் நீராடினோம் வெக்கலெல்லாம் வாழாச்சு துக்கமெல்லாம் கூடாச்சு கண்ணம்மா கண்ணம்மா நம்ம வாசல் தேடி சாரல் வரும் நெடுவானம் தூவும் தூரல் வரும் வாழ்வில் சூழ்ந்த சோகம் யாவும் இப்ப கம்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா நட்ட நடு ராவாச்சு நட்ட வேற பூவாச்சு பொன்னம்மா ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கங்க என் காலுக்கு சலங்கிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடும் ஐயா உங்க கடலைய வெல்லும் வரைக்கும் என் காலுக்கு சலங்கிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடும் ஐயா உங்க கடலைய வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிக்காது ஒருபோதும் ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க என்ன காடாம ஆட்டி வச்ச வணக்கங்க வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா எவதடுத்து ஏன் ரூட்டு மாறாதப்பா நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா தர நடுக்கிற பர அடிக்கிற நாடத்தா விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கண்டா சேஸ் அடிக்க கேட்டாமிட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க அட்டி உள்ள யாருமா கட்டி விட்டா தாருமார் அட்டி உள்ள யாருமார் தட்டி 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 விட்டா தாருமார் அட்டி உள்ள யாருமார் அடிச்சு கச்ச போனதெல்லாம் போகட்டும்டா தேவையில்ல கேஸ் முடிச்சதை செய்யறது என்னைக்குமே மாஸ் தினம் முக்கியமா நம்ம என்ன பீஸ் என்னைக்குமே படைச்சவன் சொன்ன நமக்கே மனசுல போராட்ட துணிவு இருக்கே சுத்தி பாரு சந்தோஷம் தான் கொட்டி கிடக்கே வந்துருச்சு நம்ம காலம் ஏறி கலக்கே கல்ல கண்டா நாய்கோன் உழைக்கலன்னா நீங்கோன் டென்ஷன் ஆக டைம் இல்ல இப்ப நம்ம கேமா உள்ளுக்குள்ள பயரே தெரிச்சு ஓட்டு பியரே பின்னால பேசுறவா எல்லாம் கீஞ்ச கயரே சில்லா 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 இரு எல்லா நாளும் சில்லா தில்லா தில்லா தில்லா
இது நம்மளோட கில்லா சில்லா 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 இது எல்லா நாளும் சில்லா தில்லா 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 இது நம்மளோட கில்லா இருப்பதே ஒரு லைஃப் அடிச்சு கச்சஸ் போனதெல்லாம் போகட்டும் தான் தேவையில்லை கேஸ் உற்சாக செய்யறது என்னைக்குமே மாசு தினம் தினம் முக்கியமா நம்ம இந்த பீஸ் இது நம்மளோட சில்லா 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 இது எல்லா நாளும் சில்லா 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 இது நம்மளோட கில்லா கில்லா இருப்பது ஒரு லைஃப் அடிச்சு கச்சஸ் போனதெல்லாம் போகட்டும் தான் தேவையில்லை கேஸ் பிடிச்சதை செய்யறது என்னைக்குமே மாஸ் தினம் தினம் முக்கியமா நம்ம என்ன டீஸ் என்னைக்குமே படைச்சவன் சொன்ன நமக்கே மனசுல போராட்ட துணிவு இருக்கே சுத்தி பாரு சந்தோஷம் தான் கொண்டி கிடக்கே வந்துருச்சு நம்ம காலம் ஏறி கலக்கே சில்லா 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 இது எல்லா நாளும் சில்லா 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 இது நம்மளோட கில்லா சில்லா 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 இது எல்லா நாளும் சில்லா 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 இது நம்மளோட கில்லா
அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. ஏ பூவு கடை ஓரத்திலே பூவு ஒன்னாங்க பூவு ரெண்டாங்க பூவு மூணாங்க வாங்க சொன்னேன். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. ஏதில கடை ஓரத்திலே கீழ ஒன்னாங்க கீழ ரெண்டாங்க கீழ மூணாங்க நெய்ய சொன்னேன். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. ஏ பூடி கடை ஓரத்திலே பூடி ஒன்னாங்க பூடி ரெண்டாங்க பூடி மூணாங்க வாங்க சொன்னேன். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. ஏ வளவி கடை ஓரத்திலே வளவி ஒன்னாங்க வளவி ரெண்டாங்க வளவி மூணாங்க வாங்க சொன்னேன். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. ஏ கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க வாங்க சொன்னேன். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. மாமதுரை அன்னக்கோடி மாமதினி அன்னரெடி மருத மெச்சு அன்னக்கோடி மாமதினி நல்ல குத்து அடி. மாமதுரை அன்னக்கோடி மாமதினி அன்னரெடி மருத மெச்சு அன்னக்கோடி மாமதினி நல்ல குத்து அடி. பச்சிகளாம்
அம்மா பறவைகளாம் ரத்தினம் வேலை பறவைகளாம் செல்லம்மா சொல்லு பலவிதமாய் வந்து ரங்குதம்மா இச்சையில்லா ரெண்டு மணிப்புறவா ரத்தினம் வேலை மணிப்புறவா செல்லம்மா சொல்லு இன்பமுற கவரச் செய்யுதம்மா மாடப்புற கண்ட மயிலினங்கள் ரத்தினம் வேலை மயிலினங்கள் செல்லம்மா சொல்லு காட்டை விட்டு வந்து ரங்குதம்மா பகை சத்தம் கெட்டதுமே வில் பூத்து நிற்கும் சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். ஹலோ ஹலோ கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டு கை தட்டுங்க. பொன்னினாதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிச கடந்து கருச கடந்து அந்த நானும் அழகினில்லை. சேற்று வயலாடி நாற்று நட ஆசை மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை வானவில்லை கொஞ்சம் உடுத்திக் கொள்ள ஆசை பனித்துளிக்குள் நானும் படுத்துக் கொள்ள ஆசை சித்திரக்கு மேலே சேலை கட்ட ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த கீழல்கள் துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம் இனிமேல் உலகம் பார்க்க பாதும் மனிதியின் வீரங்கள். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நந்திக்கடல் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பற்றி சிங்கம் முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே கேரு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு கேரு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு கேரு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு கேரு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே பூவான பூ முடிஞ்சு அமுசவள்ளி வந்திருக்க ஊரு ஆம்பளங்க பத்திரம் யா மன்னார்குடி கலக்கலக்க மதுரை ஜில்லா மணமணக்க ஆண்டிப்பட்டி சிலுசிலுக்க அரசம்பட்டி கமகமக்க தேனி எல்லாம் தக தகக்க வீரபாண்டி கிருகிருக்க சின்னமனூர் சிறு சிறுக்க கம்பம் எல்லாம் கத கதக்க கோடியும் தான் பச பசக்க பெரிய குளம் கிசு கிசுக்க வத்தல குண்டு படவடக்க பாடி பட்டி படபடக்க ஏ உசில
உசிலம்பட்டி உச்சிக்கொட்டை சேடப்பட்டி நச்சுக்கொட்டை கலிங்கப்பட்டி கரிச்சிப்பட்ட கரியப்பட்டி வேர்த்துப்பட்ட திருப்புவனம் சொக்கி நிக்க சிவகங்கை திக்கி நிக்க அட வருஷ நாடு சாய வழி வாழ யூத்து சரியே புளிச்சம்பட்டி காய அந்த பூசலூரு கருக ஆடி வந்த ஆட்டம் என் மேல பல மைனருக்கு நோட்டம் ஆடி வந்த ஆட்டம் இது கொட்ட கைக்கு கொடுக்காத தோட்டம் சட்டை போட்ட பைய ஊரூரா திரிஞ்ச பைய உச்சி கொட்டி பார்த்த பைய ஊதாரியா நின்ன பைய ஊரை எட்டி பார்த்த பைய குப்புரு தான் உழுந்த பைய இந்த மாட்டம் போன பைய ரொம்ப வந்தா பயந்த பைய ஆடா தின்னு வளர்ந்த பைய ஆடாமலே கவுந்த பைய வெட்டி கட்ட விட்ட பைய விந்தி விந்தி நடந்த பைய ஏ ஒத்த செருப்பு போட்ட பைய உரசி தேஞ்ச பைய சிலடிச்சு கிழிச்ச பைய வீணாகத்தான் போன பைய சந்தைக்கு தான் வந்த பைய சங்கதிக்கு நின்ன பைய அடவடல பைய ஒருத்தன் சும்மா வெட்டி பைய ஒருத்தன் தெருவில் கிடந்த பைய ஒருத்தன் தன்னை மறந்த பைய ஒருத்தன் இது கடத்தருவே காணாத தங்கம் இது களவாட போறது இந்த சிங்கம் இது கடத்தருவே காணாத தங்கம் இது களவாட போறது இந்த சிங்கம் இந்த பாடல் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா எவதடுத்து ஏறுட்டு மாறாதப்பா நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா தர நடுக்கிற பர அடிக்கிற நாடத்தா விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா மன்னார பேட்டையில ஒரு பப்பால ஏங்கிடுச்சா பொல்லாத காதல் வர அதுல பட மாறிடுச்சா கருங்கல்லாம் கண்ணாடி ஊடாச்சா விரல் பட்டாலே ஐஸ்கிரீம் சூடாச்சா செல்லெல்லாம் வயலண்ட் மோடாச்சா ஜகமே ஜாலியாச்சா மன்னார பேட்டையில ஒரு பப்பால ஏங்கிடுச்சா பங்கு புட் த சாங் சத்தியமா அத்தாடிதலகால் புரியாம ஆத்தேன புலனானு தங்காம அத்தோடு காத்தாக கைகோர்த்து நடப்பேனே விலகாம ராவனுக்கு சீதை கண்ணனுக்கு ராதை அடிய மாமனுக்கு ஜோடி நீயடி ராவனுக்கு சீதை கண்ணனுக்கு ராதை அடிய மாமனுக்கு ஜோடி நீயடி இந்த பக்கம் பார்த்தா மருதாணி தோட்டத்துக்கே அட மருதாணி யாரு வச்சா ஹோ தேரா தேரா
பக்கம் பார்த்தா தொட்டவே நானடி பார்வையால் உசுரையே தொட்டவே நீயடி தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தொட 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 மாட்டேன் தொட்டா நானும் விட மாட்டேன் சிறு 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 பழகா சிரித்ததைய சிறு பழகா விட்டு விட்ட விட மாட்டேன் நீ தொட்டாம நான் விட மாட்டேன் சுத்து சுத்து நெருப்பு போல ஒட்டிக்கலாமா மதுரை அழகுல மாட்டு கொம்பு திமிரல பாவி நெஞ்சு சிக்கி கிழிச்சே வாடி என் கருப்பட்டி பார்த்தா பத்து தீப்பட்டி மாம நெஞ்சு பத்தி ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி போட 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 தொட்டாலையா விட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத தொட்டா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்குவேன் தொட்டாலையா விட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத தொட்டா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்குவேன் தொட்டால நீ சொக்கரனா ஸ்டேடியஸ் சொக்கரனா காடியஸ் லோக்கல்னா பரட்டி கிரட்டி ஆடனோட டான்ஸ் ஏ மாட்டிக்காத வந்து குஸ்ட் பறந்துடுவேன் பல்ச்சின்னு வெஸ்ட் வீட்டுல மூசு உண்டா அஷ்டு குண்டான்னு பஸ்ட் தொட்டாலையா விட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத தொட்டா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்குவேன் தொட்டாலையா விட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத தொட்டா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்குவேன். ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சு பாட்டு. அண்ணே அடி அடி Dance Station Crew. The new Do you smell what the rock is? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking?
DJ
boy, DJ Niche. நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா எவதடுத்தும் என் ரூட்டு மாறாதப்பா நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா தர நடுக்கிற பர அடிக்கணும் நாடத்தான் விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா